பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு கீதையில சொல்றாங்க. சரி, அது எப்படி சாமி? நான் ஒரு கடமையை செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்காம இருக்கு. இப்படி நான் ஒரு வேலை செய்யறேன், அதுக்கு கூலி கொடுத்தாதான் நான் வீட்டுல போய் பிள்ளை குட்டிக்கு வந்து கஞ்சி காய்ச்சி கொடுக்க முடியும். அப்புறம் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு ஏன் சொல்றாங்க? பலனை எதிர்பார்த்து தானே ஆக வேண்டி இருக்கு. கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதுன்னு சொன்னாங்க. வேலையை செய் கூலி வாங்க நான் சொல்லிக்கிறாங்க. எப்படி சார் கடமை அப்படிங்கிறது இப்ப நான் ஒருத்தர் வங்கியில வேலை பார்க்கறேன்னா ஒரு வங்கியில வேலை பார்க்கறது ஒரு கடமை. அவருக்கு சம்பளம் வேணும்ல. உன் பொண்டாட்டி பொண்ணு குட்டிங்களுக்கு போறதுதான் கடமை தான். ஆனா எதிர்பார்ப்பியா திருப்பி கொடுப்பாங்க துட்டுன்ட்டு. கடமைன்றது நீ ஒன்னே ஒண்ணு வேலை செய்து கஷ்டப்பட்டு மட்டும் காரணமா இருக்காத. கடமை. ஒருத்தருக்கு 100 ரூபாய் கொடுத்தேன். இந்த அம்மா வந்து கேட்டாங்க, ஒரு அவசரம் அங்கெல்லாம் இப்ப அந்த அம்மாவை முடியல, ஒரு 500 ரூபாய் என்கிட்ட இருக்குது, காசு கொடுப்பாருன்னு தெரியும், வந்து கேட்டாங்க, கொடுத்தேன். ஆனா இந்த கடமை கொடுத்துட்டேன். ஆனா அந்த அம்மா எப்ப தருவாங்க 4 நாள் அவங்க காண்டிய போய் சுத்துறது, 4 நாள் போய் அந்த மாதிரியே கேட்கறது, இது பலனை எதிர்பார்ப்பு. இப்போ அந்த இருளர் குடும்பம் வந்தது இல்ல, 120 குடும்பம் இன்னும் கவர்மெண்ட் கூட கொடுக்கல, நம்ம கொடுத்த மாதிரி எங்கேயுமே கொடுக்கல, இந்தியா ஃபுல்லா கொடுக்கல. காரணம் என்ன? நான் எலெக்ஷன்ல போய் நிக்க போறாங்க. இதுதான் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. இப்போ அவங்களால நமக்கு என்ன நன்மை? நம்ம எதிர்பார்த்து கொடுக்கலையே. அதான் இது கடமை. ஒருத்த பசியோட சாவறான், அவனை காப்பாத்த ஆள் இல்ல, நீ உனக்கு மனம் இருக்குது கொடுத்த கடமை. ஆனா அவங்க திருப்பி நமக்கு என்ன செய்வாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. அதுதான் தர்மம். அதனால சொன்னா கடவுள் தொண்டு செய்யற, கடவுள் எனக்கு என்ன கொடுத்தாருங்க அப்படின்னு கேள்வி கேட்க கூடாது. எம்ஜிஆர் பாட்டுல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கும் தெரியுமா? என்னது? நாடு என்ன செய்தது என்று நினைக்காத, நாட்டுக்கு நீ என்ன செய்தன்னு. ஏன் நாட்டிலேயே இந்த கதியா இருக்க, கடவுள்கிட்ட அந்த கதியா இருக்கணும். அதனால கடவுள் தொண்டு செய்யறவன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க கூடாது. அதே மாதிரி தர்மம் பண்றவன் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்க கூடாது. நான் ஒரு தர்மம் பண்றேன், எனக்கு அவங்க என்ன செய்வாங்க நினைச்சீங்கன்னா அது தர்மம் கிடையாது, கடன். தர்மத்தை பண்ணும் போது பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. நீ கம்பெனில போய் வேலை செய்த, என் கடமையை நான் வேலை செய்யறேன், எனக்கு சம்பளம் கொடுப்பாருன்னா வேலை இல்லாத போயிருக்கிறான், அவன் என்ன பண்ணுவான்? உன் குடும்பத்துல நீ 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி உன் பொண்டாட்டி புள்ள குட்டிகள போட்டுட்டா நாளைக்கு திருப்பி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துடுமா? கொடுப்பாங்க. நான் போட்டேன். உன் கடமையை செய்த பலனை எதிர்பார்க்கல நீ. அங்க அது மாதிரி இறைவன்கிட்ட கடமையை செய்யணும், பிரதிபலனை எதிர்பார்க்க கூடாது. அவன் எப்ப உனக்கு கொடுக்கணுமோ உன் உழைப்பு அவன் தொடவே மாட்டான். எப்ப உனக்கு திருப்பி கொடுக்கணுமோ அப்ப திருப்பி கொடுக்கணும். அதனால இறைவன்கிட்ட எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது, உன்னுடைய செயல் மட்டும் இருக்கணும். அதுதான் உன்னுடைய கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது என்றது பொருள். அதுக்குன்னு நான் வேலை செய்யறேன், அவன் சம்பளம் கொடுப்பானா, அவன் கொடுக்க மாட்டானா, அது நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு கூடாது. வேலை போய் செய்தினோ எவனும் சம்பளம் கொடுப்பான். சம்பளம் கொடுத்தா சும்மா வேலை வாங்க மாட்டான். இப்போ 4 பேர் வந்து சாமான் வலிங்கிறாங்க, 2 நாள் நேற்று தொலைக்குனாங்க, இன்னைக்கும் தொலைக்குனாங்க. இருளர் அவங்களுக்கு லேடிஸுக்கு 500 ரூபாய், ஜென்ஸுக்கு 600 ரூபாய். 4 மாசமா தொலைக்கணும் வராங்க. எவ்வளோமா கூலி? 500 ரூபாய். 500 ரூபாய் கையில் கொடுப்பேன், 1000 ரூபாய் தனியாக கொண்டு போய் கொடுத்துருவேன், 600 ரூபாய் கொடுத்துருவேன். ஆம்பளைக்கு எவ்வளோப்பா கூலின்னுவேன்? 600 ரூபாங்க. இந்த 600 ரூபாய் 1100 ரூபாய் தனியாக. ஏன்? அவன் சம்பளத்திலேயே 200 ரூபாய் குடிச்சுக்கிட்டு அவன் கடமையை செய்யறான். பலனை நம்ம கொடுக்கணும், அவன் எதிர்பார்க்க கூடாது. இதுதான் சாமி கடமையை செய் பலனை. அருமை சாமி. இதுக்கு முன்னாடி பேசும்போது வந்து விலங்குகளுக்கு மனிதனுக்கு இதெல்லாம் வந்து மனிதனுக்கு 6 அறிவு, வந்து விலங்குகளுக்கு அறிவு இருக்கு அப்படிலாம் பேசிட்டு இருக்கோம். இந்த அறிவுன்னு சொல்றது எங்க இருந்து வருது, எப்படி வருது, இதை கொஞ்சம் சொல்லுங்க. நீ என்ன பண்ணின்னு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கு, இதான் அறிவு. இதுக்கு பேர் தான் சாமி அறிவு. மிருகம் வந்து ஒரு போனை கொடுப்பா, நான் பேசுமா? அப்பா அது அறிவு இருக்குது. அறிவுன்றது உயிர். ஆனா மனம்ன்றது இல்ல. இருக்கு உனக்கு அறிவும் இருக்குது, மனமும் இருக்குது. அதனால நீ என்ன கேள்வி கேட்டு, அறிவும் மனமும் சேர்ந்து செயல்புரியுது. அங்க ஒருவும் அறிவு மட்டும் செயல்புரியுது. பசிக்கு எது தேவையோ அதை அச்சு போட்டு போயின்னே இருக்கும். ஆனா நீ பசிக்கும் போய் அடுத்த தலைமுறைக்கும் ஒண்ணு, இதான் மனம் இருக்கு. அப்போ அறிவு இல்லைன்னா இந்த கேள்வி நீ கேட்க மாட்டேன். அறிவு இருக்கிறதால தான் இந்த கேள்வி கேட்குறது. அறிவும் மனமும் சேர்ந்து இந்த கேள்வி. அறிவு இல்லைன்னா செயல் இல்லைன்னு. ஒரு குரு இருக்கிறாங்க, உங்களை மாதிரி இந்த ஞானம் பெற்ற குருக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க. இந்த ஒரு குரு என்பவர் ஏற்கனவே நீங்க சொல்லியிருக்கீங்க, தான் பெற்றதை வந்து தன் சீடர்களுக்கு ஒரு கற்றுக் கொடுக்கறத, அதாவது எந்த இதெல்லாம் தெரியுமோ இந்த ஞான மார்க்கத்தை எல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறவன் தான் ஒரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆனா சித்தர்கள் வந்து அந்த மாதிரிலாம் செய்யறதில்லை, அவங்க விலகியே இருக்காங்க. இந்த குரு மூலமாக வந்து மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்குது, சித்தர் மூலமாக உலகத்துக்கு நன்மைகளே கிடைக்கல. அப்போ வந்து
குருவாக இருக்கக்கூடிய உயர்ந்தவர்களா சித்தர்கள் உயர்ந்தவங்க? ஏன்னா சித்தர்களால நமக்கு பலன் இல்லை, அவங்க யாருக்கும் கற்றுக் கொடுத்ததாக தெரியல. மாதா பிதா குரு, இதுல யார் உயர்ந்தவங்க? 3 பேர். 3 பேர் யார் சாமி உயர்ந்தவங்க? மாதா தான் தெரியும். மாதா தானே ஃபர்ஸ்ட் நம்ம அறிவுறுத்தினாங்க. மாதா தான், மாதா உயர்ந்தவங்க. அப்பதான் அறிவுறுத்தினாங்க நம்மள. தான் சாமி, மாதா பிதா குரு, இந்த 3 பேர்ல யார் உயர்ந்தவங்க? குருதான். அது எப்படி? முதல்ல உலகத்துல சும்மா பெத்து போட்டது சரி, ஆனா உலகத்துல உள்ள விஷயங்களை வந்து நீ இப்படி இருக்கணும் சொல்றது குருதான் சாமி. அதனாலதான் ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு மாதா பிதா குரு தெய்வம். அதனால குரு இதெல்லாம் சொல்றதால குரு உயர்ந்தவர் ஆயிடுவார் மாட்டார். கடவுளோட கடவுள் தான், குரு தான். அதே மாதிரி சித்தர்கள் தான், குரு தான். இதுல வந்து 4 விதமான பதங்கள், ஞானி, சித்தர், யோகி இப்படின்னு. இதெல்லாம் மனுஷன் தானே. ஏன் இந்த பதங்களை வச்சிருக்கோம்? அவங்கவுங்க நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பட்டம் கொடுத்து வச்சிருக்கோம். சித்தர்கள், மகான்கள், ஞானிகள், யோகிகள். அப்போ சித்தர்கள் என்றவங்க மனிதனோட உறவாடாத, மனிதனுக்கு என்ன தேவை அத்தனை எழுதியிருக்கோம். கடவுள் மாதிரி, கடவுளோடவே உறவாடு. ஞானிகள் வந்து கடவுளோடவும் மனிதர்களோடும் உறவாடும். அதனால இந்த ஞானிகள் என்ன செய்யறாங்கன்னா, மனிதர்களை எப்படி உள்ள வச்சுக்கிட்டு போகணும், இந்த மனிதர்களை எப்படி நல்வழிப்படுத்தணும், என்ன பேசினா அவங்க நல்வழிக்கு வருவாங்க, என்ன செய்தாலும் அந்த கடவுள் வழிக்கு போவாங்க அப்படின்னு பண்றவர் தான் குரு. அதனால குரு உயர்ந்தவரா சித்தர் உயர்ந்தவரா அவர் எதுவுமே சொல்லலைன்னா, கடவுள் கூட எதுவுமே சொல்லல. ஆனா கடவுள் பத்தி அதனால உயர்ந்தவங்க எப்பவுமே பேச மாட்டாங்க. இந்த நடுத்தரமா இருக்கிறவங்க தான் பேசுவாங்க. அது மாதிரி சித்தர்கள் எப்பவுமே மனுஷங்கிட்ட வந்து பேச மாட்டாங்க. இந்த மகான்கள் குருமார்கள் தான் பேசிக்கிட்டு. அதனால இவங்களுக்கு அந்த வேலை கொடுத்துருது. அடுத்த வாட்டி கடவுள் பார்ப்பாரு, நிறைய பேசிக்கிற, இனிமேல் வேணா நீ சித்தனா போயிடு, காட்டுக்கு போயிடு அப்படின்னு அவர் அமிச்சாலும் அனுப்பலாம். ஏன்னா பழைய பொறுமை சொல்றீங்க. சரி, அப்ப நான் ஏன் தர்மம் செய்யணும்? இப்போ நீ ஏன் தர்மம் செய்யணுன்ற கேள்வி கேட்குறேன். ஆமாம் சாமி. நீ ஒண்டியா? இல்லை சாமி. உனக்கு ஒரு குடும்பம் இருக்குதா? கண்டிப்பாக. அந்த குடும்பத்துக்கு தர்மம் ஒன்றும் இல்லை. இப்போ நீ ஒண்டி தான் சம்பாதிக்கிற. ஆமாம் சாமி. நீ சம்பாரிச்சா அவங்களுக்கு ஏன் போடணும்? நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற. உன் பொட்டாட்டி புள்ள குட்டிக்கு ஏன் சோறு போடணும்? அவங்கள ஏன் படிக்க வைக்கணும்? அவங்களுக்கு ஏன் பணி ஓட்டு செய்யணும்? எதுக்கு செய்கிற? நான் கடமைன்றதை செய்கிறேன் சாமி. இது தர்மம் கடமை இல்லையா? துட்டு கொடுக்குறது தான் தர்மம் கடமை. மாதா செய்தது மக்களுக்கு. ஒரு தாய் தகப்பன் என்ன நன்மைகளை செய்கிறான உலகத்தில், அந்த நன்மைகளினுடைய விளைவு தாய் தகப்பனுக்கு போகாது, தான் பெத்த பிள்ளைகளுக்கு போகும். அதனால்தான் சொல்கிறது, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, முடிகிற தருவாயில் நீ இருக்கிற. ஆனால் துளிர் விட்டு வளரக்கூடிய தருவாயில் உன்னுடைய பிள்ளைகள் இருக்குது. அந்த பிள்ளைகள் நல்லா வாழணும்னா நீ தர்மம் பண்ணணும். அப்போ நீ தர்மம் பண்ணுறது ஏன்னா நீ தான் அதுதான் நீ. அப்போ நீ செய்கிற தர்மங்கள் அத்தனையும் அதை போய் சேரும்போது அவளும் அதுங்க வாழ்க்கையில் புண்ணியத்தை தரும். அதே நேரத்தில் அது மட்டுமே இல்லை, உன்னுடைய வாழ்க்கையினுடைய பயணம் எப்படி இருக்குதோ அதை அதுங்க பார்த்து 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 அதை பின்தொடரும். அப்போ நீ நன்மைகளை செய்யும்போது உன் பிள்ளைகளும் நன்மைகளை செய்யும், தீமைக்கு போகாது, அதுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காக தான் உங்களை தர்மம் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறது தான் பழக்கம். இப்போது ஒரு தாய் தகப்பன் ஒரு குழந்தைய பெற்று வளர்க்குறோம். சரி, தாய் தகப்பன் இப்போ பிள்ளைய பெற்று வளர்க்கணும், இது கடமை. கடமை. ஆமாம். ஆனால் இவனை பெற்ற தாய் தகப்பனுக்கு ஏன் சோறு போடணும்? அது என்ன கடமை? இது கடமைன்றீங்க. அப்போ அது நிறைய பேர் தான் பெற்ற குழந்தைங்களுக்கு ஊற்றான் உட்கார வச்சுக்கணும், துண்ணுல வாந்தியத்தை கூட கை போட்டு நொந்தி உள்ள தள்ளுறான். சரி. ஆனா தன்னை பெற்ற தாய் தகப்பனுக்கு எதையுமே கொடுக்க மாட்டான், ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுக்க மாட்டான். ஆனா எந்த தாய் தகப்பனுக்கு ஒரு கிளாஸ் டீ வாங்கி கொடுக்காத உன் பிள்ளைங்களுக்கு ஊற்றையோ எவ்வளவு ஊட்டினாலும் அதுங்களுடைய சாபம் உன் பிள்ளைங்களை விடாது. அவங்க வைத்தச்சல். ஏன்னா உன்னை பெற்றவங்க அவங்க. அப்போ நீ பெற்றது மேல உனக்கு கண்ணும் கருத்தும் வரும்போது அவங்க உன்னை பெற்றாங்களா, அவங்களுக்கு எவ்வளவு கண்ணும் கருத்து இருக்கும், அவங்க எவ்வளவு எதிர்பார்ப்போட உன்னை வளர்த்துருப்பாங்க, எவ்வளவு எதிர்பார்ப்போட உன்னை படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா நன்றி மறந்து வாழறமே. அப்ப முதல்ல செய்ய வேண்டியது யாரு? தன்னுடைய தாய் தகப்பனுக்கு செய்யணையா? அதுக்கு அடுத்து தான் நீ பெற்றவங்களுக்கு நீ பெற்றதுக்கு செய்யணும். ஏன்னா அது 3ஆம் பட்சம் தான். அது உனக்கு முதல் பட்சம் உன்னை பெற்றவங்க அவங்க தானே உன்னை உலகத்துக்கு அடையாளம் காட்டினாங்க. இதாண்டா உலகம், இப்படி தாண்டா வாழணும்னு காட்டினாங்க. உன் பிள்ளைங்களா உனக்கு காட்டுச்சு? இல்லை.
அப்படி இல்லாத போது நீ தொண்டு செய்ய வேண்டியது உன் தாய் தகப்பனுக்கு செய்தீன்னா தெய்வத்துக்கு செய்கிற மாதிரி அது. எவன் ஒருத்தன் பெத்த தாய் தகப்பனுக்கு தொண்டு செய்கிறானோ அவன் தெய்வத்துக்கு தொண்டு செய்கிற மாதிரி அது. நான் இப்போ கூட சொன்னேன், ஒவ்வொரு மனிதன்லேயும் தெய்வம் இருக்குது அப்படின்ட்டு. அப்போ உன்னை பெத்த தாய் தகப்பனுக்கு நீ தொண்டு செய்யும் போது அது தெய்வத்துக்கே செய்த தொண்டாகும். அதனுடைய பலாபலன் உன்னுடைய பிள்ளைகள் சுபிட்சமாக வாழும். அதை உன்னை கண்டு அதுங்க வழி நடக்கும். நாளைக்கு நீ தள்ளாடி உட்காரும் போது உனக்கு அது ஆதரவு கொடுக்கும். ஆனால் நீ உனக்கு பெத்த தாய் தகப்பனுக்கு நீ ஆதரவு கொடுக்காத போது நாளைக்கு உன் பிள்ளைங்க உனக்கு எப்படி ஆதரவு கொடுக்கும்? ஓ இப்படி தான் பண்ணணும் போல நம்ம அப்பாவுக்கு ஓரம் கட்டணும் வெளியே தள்ளணும்னு தான் தோணும். நீ அதானே செய்த, அதானே அது பார்த்தது, அதானே அது நெஞ்சில் ஊர்ச்சி, அதானே அது செய்ய போகுது. அதனால் அப்படி வாழறது மனித வாழ்வு இல்லை, மிருக வாழ்வாக இருக்கும். மனித வாழ்வுங்கன்றதுக்கு தான் இவ்வளோ கத்தின்னுக்குறீங்க. அதனால் வாழ்க்கைன்றது ஏதோ சாப்பிட்றோம், படுக்கிறோம், தூங்குறோம், எழுந்துக்கிறோம், வேலைக்கு செய்கிறோம், அது இல்லை வாழ்க்கை. வாழ்க்கைன்றது எல்லாத்தையும் கவனிக்கணும், அதுதான் வாழ்க்கை. தாய் சாப்பிட்டுதா, தகப்பன் சாப்பிட்டானா, பிள்ளை சாப்பிட்டுதா, தங்கச்சி சாப்பிட்டுதா, அக்கா சாப்பிட்டுதா, மனைவி சாப்பிட்டாலா, இதுதான் வாழ்க்கை. என்னை பெத்த அம்மாவை எல்லாரும் சொல்லுவாங்க, அம்மா நீ சாப்பிட்டியம்மா? சாப்பாட்டுக்கு போகும்போது கேட்பான். நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேன் தெரியுமா? எங்கள் அம்மா விருந்தாளி இல்லை, அதனால என்ன விருந்தாளி இருந்தால் நான் பெற்று சாப்பிட்டியாமான்னு கேட்கணும். என்னை பெத்த தாய் விருந்தாளி கிடையாது, உரிமை உள்ளவோ, அவ போட்டுக்கும் சாப்பிடணும். அந்த மாதிரி வழி நடந்தவன் நான். அந்த மாதிரி நீங்களும் அப்படி நடங்க. தாய் தகப்பனுக்கு தொண்டு செய்யாத வாழ்க்கை நிறை வாழ்க்கையே கிடையாது, அற வாழ்க்கை தான் அது. இந்த ஆன்மீக பாதையில் எல்லாருக்கும் ஒரு வயசுல தான் தெரியுது. அதாவது இந்த பக்தின்றது இளமையிலே அப்பா அம்மா கூட்டின்னு போயிட்டு இதுதான் பக்தி, இதுதான் கோவில், இங்கே போய் இந்த சாமி இப்படி வழிபடணும், அந்த வழிபடணும், இப்படி வழிபடணும்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தாய் தந்தையருக்கு அது தெரியறது கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் இருக்குன்றது அந்த தாய் தந்தையருக்கு தெரியறது கிடையாது. அதனால தான் வரிசைப்படுத்தி வச்சிருக்கிறோம், மாதா பிதா குரு தெய்வம் நீட்டு. இது 4 பதமாக வகுத்து வச்சுக்குது. ஆனால் நம்ம ஆளுங்களுக்கு அது எதுக்கு அப்படி வச்சுக்கிறான்னு புரியாமல், ஏங்க கடவுளை கட்சியில் போட்டாங்க, குரு அப்புறம் போட்டாங்க, முதல்ல தாய் தகப்பனை தானுங்க சொன்னான் அப்படின்றது. அது இல்லை, அர்த்தம் புரியாத பேசுகிற விஷயம் அது. தாய் தகப்பன், நீ ஒரு தாயும் தகப்பனும் உனக்கு வந்தது அது இயற்கை. அவங்களுடைய ஆசைகள் சேரும்போது நீ வந்து விழுந்ததில்ல, அது ஒன்றும் அதிசயம் கிடையாது. மாடு ஆடு கூட குட்டி போட்டுருது. அதனால மாதா பிதா அப்படின்ற பெருசு அதான் உலகத்து கடவுள் அப்படிலாம் கிடையாது. கடவுளா கும்பிடணும்னா குருவை கடவுளா எந்த சீடம் கும்பிட்றானோ அவனுக்கு கடவுள் தெரியுன்றானா, வழிகாட்டுறவர் அவர். ஆமா, ஏன்னா கடவுள் ஒன்று இருக்குது, அது இப்படி இருக்குது, அதை இப்படி போய் நீ அடையணும் அப்படின்னு வழிகாட்டுறவரே குரு தான். தாய் தகப்பனுக்கு தெரியாது. அதனால மாதா பிதா குரு, குரு காட்டின பிறகுதான் தெய்வமே தெரியும். அதனால குரு ரொம்ப அவசியம். ஆனா குருவை விட உயர்ந்த பொருள் கடவுள். அதனால இந்த வருஷப்படுத்தி வச்சாங்க. அதை இவங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, அதை தரைக்குறைவாக எடுத்துக்கினாங்க. அது என்னம்மா அவன் அப்பா அம்மா தான் உயர்ந்தவங்க உலகத்தில், குரு தெய்வம் எல்லாம் பின்னாடி அப்படின்னு, பின்னாடி முன்னாடி இல்லை, அது உயர்ந்த பொருள், அதுக்கப்புறம் தான் வைக்கணும் அதை அப்படின்னு தான் வச்சிருக்குது. இது தெரியாமல் எப்படி எப்படியோ பண்ணுறாங்க. அது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. இதை யாரையுமே போய் கட்டாயப்படுத்திட முடியாது. ஆனால் இது ஆரம்ப காலத்தில் இந்த தாய் தகப்பனும் கோயில் தெரியும், சாமி கும்பிட தெரியும், வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் பண்ண தெரியும். இதை அந்த வம்சத்துக்கு கற்றுக் கொடுக்கணும். ஏன்னா எல்லாரும் ஞானியாக வர முடியாது, எல்லாரும் ஞானியாக வர விரும்ப மாட்டான். ஏன்னா இக வாழ்வுன்றது ஒரு அடையாள பொருள். எல்லாமே மனிதன் அடையாளம், உலகம் அடையாளம், மரம் செடி கொடி அடையாளம், எல்லாம் அடையாள பொருள். ஆனால் உன் உயிருக்கும் அடையாளம் கிடையாது, உன்னை படைத்த இறைவனுக்கும் அடையாளம் கிடையாது. அந்த அடையாளம் இல்லாதால அது மேலே அவ்வளோ நம்பிக்கை வரல. எது அடையாளமாகுதோ அது மேலே இவன் நம்பிக்கை கொண்டு இதான் நிஜம்னு வழிபட்டுனுக்குறான். அதனால கோயிலுக்கு போகிறது தவறு கிடையாது. கோயிலுக்கு எல்லாரும் போகணும். போனால்தான் இந்த நெஞ்சில நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் இதான் இந்த உலகத்தையும் காப்பாத்துது, நம்மளையும் காப்பாத்துது. அப்போ இதை வழிபடணும், இதுக்கு அடங்கி நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தான் தவறுகள் செய்யாம திருப்தியின் வாழ்வு. அதுக்கு அவசியம் பக்தி. பக்தி இல்லாத ஒரு ஞானமே கிடையாது. மாதா பிதா குரு தெய்வம்னா மாதிரி பக்தி இல்லைன்னா ஞானம் கிடையாது. அதனால பக்தி அவசியம். ஆனால் நான் சொல்ற பக்தி என்னன்னா, பக்தியாகப்பட்டது அறிவுபூர்வமாக கும்பிடு, மூடத்தனமா கும்பிடாதுன்றது தான். சிந்திச்சு பார், குறிப்பிட்ட காலம் அதை சிந்திச்சு பார். இதுக்கு அடுத்தது நான் தேடு, அப்ப ஞானம் பிறக்கும்.
இது எல்லாருக்கும் சாத்தியமான எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. ஏன்? ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு பொருள் மேல விருப்பம், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு செயல் மேல விருப்பம். அப்படி இருக்கும்போது இந்த ஞானத்து மேல யார் மனம் விருப்பப்படுதோ அவன் தான் இதுல நிக்க முடியும். அதுக்கு வயசாமி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயசுல வருது. வயசு வந்து இது சொல்லவே முடியாது. வயசு இளமையில வருது, வயசு இளமை இருக்கட்டும், அது முதுமை இருக்கட்டும். இளமையும் முதுமையும் எதுக்கு? உடலுக்கு தான். உன் உயிருக்கு முதுமை உண்டா? இல்ல. உன் ஆன்மாவுக்கு முதுமை உண்டா? இல்ல. உன் ஜீவனுக்கு முதுமை உண்டா? இல்ல. அது வந்தப்போ என்னைக்கு எப்படி இருந்ததோ இன்னைக்கு வரைக்கும் அப்படி, வெளியே போற வரைக்கும் அப்படிதான் இருக்க போகுது. அதுக்கேது இளமை முதுமை? இளமை முதுமைன்றது உன் உடலுக்கு, உன் தோற்றத்துக்கு. அதனால நீ தோற்றத்தை மற. அதான் சொல்றேன், இந்த இளமையா முதுமையான்ற உடலை மற, உள்ள இருக்கிற உயிரை நினையும் தானே நான் சொல்லிங்கிறேன். அதுக்கு என்ன இளமை முதுமை தேவைப்படுது? அது எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உனக்கு இளமை வரலாம், முதுமை வரலாம். எதுக்கு வருது? உன் உடலுக்கு வருது. இறைவனுக்கு இளமை முதுமை வருதா? ஏன் வரல? ஏன் வரல? அதுக்கும் இளமை முதுமை வரணும் இல்லையா? வராது. ஏன்னா அது பிறப்பு இல்லை. பிறப்பு இல்லாதால இறப்பு இல்லை. இறப்பு இல்லாதால இளமை முதுமைன்றது கிடையாது. அப்ப எது பிறக்குதோ, எது இறக்குதோ அதுக்கெல்லாம் இளமை முதுமை வரும். அப்ப உன்னுடைய ஆன்மா பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. அதனால உனக்கு இளமையும் இல்லை, முதுமையும் இல்லை அதுக்கு. ஆனா